சற்றுமுன் வெளியான தகவல். புதிய ரூ. 50 நோட்டுகளை வெளியிடும் ஆர்பிஐ. பழைய நோட்டுகள் இனி செல்லுமா? அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் சிக்னேச்சருடன் கூடிய ரூ. 50 புதிய நோட்டுகளை வெளியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறது. சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளார். அவர் முன்பு கவர்னராக இருந்த ஸ்ரீகாந்த அசலுக்கு பிறகு டிசம்பர் 2024ஆம் ஆண்டு ஆர்பிஐயின் புதிய கவர்னராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் பணவியல் தொடர்ச்சியான போக்கை உறுதி செய்வதற்காக புதிய ரூபாய் நோட்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ரூபாய் 50 நோட்டுகள் செல்லாதா என்ற கேள்வி எழலாம். முன்னர் வெளியிடப்பட்ட அனைத்து ரூபாய் 50 நோட்டுகளும் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. புதிதாக அச்சிடப்பட்டுள்ள ரூபாய் 50 நோட்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் வரவுள்ளன? பாதுகாப்பை மேம்படுத்தவும், கள்ள நோட்டுகளை தடுக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி நியூ சீரீஸ் இன் கீழ் புதிய ரூபாய் 50 நோட்டுகள் ஏற்கனவே உள்ள அமைப்பிலேயே தொடர்ந்து வெளியிடப்பட உள்ளது. நோட்டின் முன்பக்கத்தில் மகாத்மா காந்தியின் உருவப்படமும் பின்புறத்தில் கலாச்சார கருத்துகளும் பட்டிருக்கும். தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் புதுப்பிக்கப்பட்ட சிக்னேச்சர் மட்டுமே ஒரே மாற்றம். வேறு எந்த வடிவமைப்பு மாற்றங்களும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அனைத்து பழைய ரூபாய் 50 நோட்டுகளும் இன்னும் செல்லுபடியாகும் என்று ரிசர்வ் வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. ஆளுநர் மல்ஹோத்ராவின் கையொப்பத்துடன் கூடிய புதிய நோட்டுகள் வெளியிடப்பட்ட பிறகும் முந்தைய ஆளுநரால் கையொப்பமிடப்பட்ட பழைய வகை பயன்பாட்டில் இருக்கும். இது பொதுமக்களையோ அல்லது வணிகர்களையோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமாக மாற்றத்தை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு முறையும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கையொப்பத்தை மாற்றுவது ரிசர்வ் வங்கியின் பொதுவான நடைமுறையாகும். புதிய ஆளுநர் பதவியேற்கும் போது அவரின் கையொப்பமிட்ட புதிய நோட்டுகள் வெளியிடப்படும். அதே வேளையில் பழைய நோட்டுகளும் புழக்கத்தில் இருக்கும். உதாரணமாக, உர்ஜித் பட்டேல் கையொப்பமிட்ட ரூபாய் 50 நோட்டுகள் முதலில் 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன. அதே நேரம் வி. ரெட்டி போட்ட கையொப்பமிட்ட ரூபாய் நோட்டுகள் 2004ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டன. அதே போலதான் தற்போது சஞ்சய் மல்ஹோத்ரா கையொப்பமிட்ட ரூபாய் 50 நோட்டுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.